ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பிரியாணி பார்க்க போகிறோம். மீன் பிரியாணி செய்கிறதுக்கு மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். மீன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீனை பொரித்து எடுத்துக்கணும். பொரிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன், பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சோடனே அடுத்தது பிரியாணி செய்கிறதுக்கு 10 முந்திரி 10 பாதாமை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிரியாணி செய்ய பிரியாணி இலை எங்கள் வீட்டு கொல்லையிலே இருக்கிறதுனால அதையே நாங்கள் பறித்து பிரியாணிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல மணமும் கொடுக்கும். பெரிய பாத்திரத்தில் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் ஆட் பண்ணணும். இது ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இதை சேர்த்து வதக்கிறதுக்குள்ளே மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு சான் மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சான் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு போட்டு அரைச்சி வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்து புதினா மல்லி சேர்த்து கிரேவியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிம்மிலே வச்சு ரெடி பண்ணிக்கணும். மீனை பொரித்து எடுத்துக்கிட்டு கிரேவி ரெடியான பிறகு அந்த மீனை கிரேவி மேலே வைக்கணும். வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சிடணும். நாங்கள் பிரியாணி செய்கிறதா எப்போவுமே வடி பிரியாணி தான் செய்வோம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், பாதி லெமனு, உப்பு போட்டு புதினா மல்லி போட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஒரு பக்கம் கொதிக்க விடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டு 90% வெந்தோடனே அதை தனியாக வடிகட்டிட்டு கிரேவியில் உள்ள மீனை மட்டும் தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு அரிசியை அந்த கிரேவி மேலே போட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு மீனை தனியாக எடுத்தோம்னா அதை அந்த ரைஸ் மேலே வச்சு மேலே ஆனியன் கொஞ்சம் புதினா மல்லி போட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆயிலை மேலே ஊற்றி மூடி போட்டு வெயிட் வச்சிடணும். 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி மீனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மெதுவாக கிளறுனா சுவையான மீன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.